கோடி 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா. We give you thanks, O Lord. You done all the things on the cross for us, O Lord. You are the mighty God. You are the mighty God. Glory to God. Glory be to Lord. You are my everything, oh hallelujah. Rashala Prabhu Vega Sankala Hadaralaba. Oh Nalavare Nisala Haduribia Marahantura Manushiba Tarabia Barishagadara Duribikara Daraba Gloria Shabala Janavaraba. Oh ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே எம்மட்டும் பாதுகாத்து வந்தே, என்னை பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தே. ஓ ஸ்தோத்ராமியானவரே, நல்ல தேவனே, மீதமுள்ள ஒவ்வொரு நேரத்திலையும் எங்க அப்பா மாத்திரம் துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் இந்த இடம் முழுதும் இருப்பீராக ராட்சா. உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் நீ நல்லவர் என்று சொல்லவும் ருசிக்கவும் ரசிக்கவும் நீர் கொடுத்த ஈவை நாங்கள் மறக்காதபடிக்கு உம்மோடு இணைந்திருக்க நல்ல வாய்ப்புக்காய் கோடி ஸ்தோத்திரமே சிஸ்வா. நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் பெரியவரும் அதிசயப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அதிகாலையிலே உமக்கு நேரே நான் அமர்ந்து காத்திருப்பேன், என் சத்தத்தை நீர் கேட்டருளுவீராக. நம்ம எப்போ இல்லை, காலையில் மாத்திரம் இல்லை, நம்ம எப்போ எல்லாம் தேவைப்படுகிற நேரத்தில் தேவனை கூப்பிடுறோமோ, அவர் சமூகத்தில் காத்திருக்கிறோமோ, அப்போ எல்லாம் தேவன் நமக்கு செவி கொடுத்து நமக்கு வேண்டுதலை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எழுந்து நின்று ஆராதனை செய்ய முடிகிறவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று இந்த காலை நேரத்தில் தேவனை ஆராதனை செய்வோமா? காலையிலே எங்கள் கிருபையினால் எங்களை திருப்தியாக்குகிற தேவன் அவர் மாத்திரம்தான் இல்லையா? எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு நம்மளுடைய கிருபையினால், அவருடைய கிருபையினால் நம்மளை திருப்தி ஆக்குகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாடுவோமா? அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணிக்கிறேன் என்னையே சுவாமி. கண்களை மூடி தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள கனெக்டை மாத்திரம் ஃபீல் பண்ணி இந்த காலையில என்ன உமக்கு முழுமனதான் நான் சரண்டர் பண்றேன் சப்பான்னு சொல்லி பாடுவோமா? உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேனே
எப்பயும் மனசுடைஞ்சு போகிற நேரத்துல தேவன் நம்ம கூட இருந்து பக்கத்துல இருந்து நீ அழுகாத கலங்காத நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் அனுதினமும் நம்மளோடு கூட இருந்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சமூகத்தில் கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி இயேசு சுவாமி. இந்த ஓய்வு நாளை இங்கே கொடுத்ததுக்காக நன்றி. எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காம இருக்கிறது.
உம்மை ஆராதிக்க இந்த காலையில் நாங்கள் இத்தனை பேர் உமக்கு சமூகத்தில் நாங்கள் கூடி நின்று உம்மை ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தந்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. தடை பண்ணப்பட்டிருக்கிற ஜனங்கள் அதி சீக்கிரமாய் கடந்து வரதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசு சுவாமி. கூப்பிடுதலை கேட்குற தேவன் நீங்கள் இயேசு சுவாமி. நாங்கள் எந்த நிலையிலேருந்து கூப்பிட்டாலும் நீங்கள் எங்களோட ஜெபத்தை கேட்குறீங்க, நீங்கள் பதில் தந்துட்டுருக்கீங்க இயேசு சுவாமி. அதற்காக நன்றி இயேசப்பா. உடைந்து போன இதயத்தோடு கடின இதயத்தோடு இருக்கிற மனசை நீங்கள் மாற்றுங்க இயேசு சுவாமி. உடைக்கப்பட்ட அனுபவம் இருக்கிற சிலர் இங்கே இருக்கிறாங்க இயேசு சுவாமி. அவர்களை நீர் கண்ணோக்கி பாருங்கள். அவங்க மனம் குமிழ்ந்து அழுகிறது இயேசு சுவாமி. நீங்கள் அவங்க சின்ன இருதயத்தை பாருங்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவன், நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசு சுவாமி. நீங்கள் எங்களை வழி நடத்தி கொண்டு போங்க இயேசு சுவாமி. இந்த ஸ்லாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. அழைத்து வர கிருபை செய்யுங்க. அநேகர் உமக்கு சமூகத்தில் ஆராதனை செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசு சுவாமி. இந்த ஆராதனை வேலையை உங்கள் கருத்தில் முழுமனதாய் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் இல்லை சுவாமி, எங்களை கொண்டு நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருவரோட இருதயத்தில் போய் பதிந்து நீங்கள் செயல்பட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து இந்த ஆராதனை வேலையை பாதுகாத்து வழி நடத்துங்க இயேசு சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். அமர்ந்து கொள்வோமா? நம்ம எத்தனையோ தாட்டி அழுது புலம்பும் போது நம்ம கூட இருக்க சொந்தத்திட்ட யார்ட்டையாவது சொல்லுவோம். ஆனால் அவங்க நமக்கு முன்னாடி அப்படியா அப்படின்னு கேட்டு பின்னாடி அவங்க சிரிப்பாங்க. சிலரோட லைஃப்பில் நமக்காக ப்ரேயர் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஆனால் அதையே சொல்லி பின்னாடி சிரிக்கிறவங்களும் இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் அழுந்து புகமுகையில் உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் என்னோட சந்தோஷத்தை உங்களுக்கு தரேன்னு சொல்லி இயேசப்பா சொல்கிறாங்க. நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பப்பட்ட வருஷங்களுக்கும் ஈடாக எங்களுக்கு மகிழ்ச்சியை தாரும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எங்களோட துக்கத்தை நீங்கள் சந்தோஷமாய் மாற்ற போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? நன்றி இயேசு சுவாமி. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் நான் உன் கூட இருக்கேன். யாரால சொல்ல முடியும்? இந்த உலகத்தானால யாராலையும் சொல்ல முடியாது. என்னோட தேவன், உயிருள்ள ஜீவன் ஆகிய தேவனால் மாத்திரம் மட்டும்தான் சொல்ல முடியாமே. இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயத்தை கண்டும் நீ கலங்காத. அது நடந்தது, நடந்து போயிடுச்சு, விட்டுரு. இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயத்த நான் உன் வாழ்க்கையில் நின்று நடத்துவேன் அப்படின்னு ஏசப்பா என் ஜீவன் உள்ள தேவன் சொல்லுகிறாராமே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் இன்னையோட அழிஞ்சு போகும். ஆமென். சந்தோஷமாய் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோமா? உங்கள்
வாழ்க்கையில நம்ம டூ த கோர், நம்ம வேணாம், நம்ம வாழவே வேணாம், அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல சாத்தான் நம்மளை கொண்டு போய் விடுவான். ஆனா தேவன் ஒருவர் மாத்திரம்தான் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை என்னைக்கும் தம்முடைய உள்ளங்கையில தாங்கி இருக்கிறார். ஆமே, நமக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறார். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உணர்ந்து என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகையில் தந்திடுவார், என் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே. ஏசப்பா இன்னைக்கு சொல்றாரு உங்களை பார்த்து, மகனே நீ கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். தாய் தந்தையில் உலகத்தில் கொடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலும் நம்மளை கைவிடுவாங்க, அலட்சியமாக பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவன் என்னுடைய தேவன் ஒரு நாளும் என்னை கைவிட்டது கிடையாது, என்னை விட்டு ஒரு நாளும் விலகினது கிடையாது. அவர் எனக்காய் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார், பிதா கிட்ட பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நிறைய நேரத்தில் நிறைய விஷயங்களை இழந்துட்டு வந்து வெறுமையாக ஆண்டவரோட சமூகத்தில் நிற்கும்போது நம்ம இடத்துல இருக்கிறது ஒன்று மாதிரிதான், விசுவாசமும் நம்பிக்கையும் நம்ம ஆண்டவர் மேலே. நம்ம நம்பிக்கை வைத்து அவர் மேலே அவரோட சமூகத்தில் வந்து நிற்கும்போது நம் இழந்ததை காட்டிலும் ரெட்டிப்பானதை தருகிற தேவனாக இருக்கிறார். இழந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் நினைத்து கூட பார்க்க முடியாததை, இழந்ததை திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ரெட்டிப்பானது தருகிறவராக இருக்கிறார்.
எனவே அவரிடம் நாம் திரும்பும் பொழுது அவரோட முகத்தை பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவர் என்னிடத்துல நம்பிக்கை, உம்மிடத்துல விசுவாசம் மாத்திரம் இருக்கு. நான் இழந்ததை பார்க்கலப்பா. ஏன்னா நீங்க நான் இழந்ததை காட்டிலும் ஆண்டவர் என்னை உயரத்துல கொண்டு போய் வைப்பீங்க. என்னோட வாயிலிருந்து துதி புறப்பட்டு கொண்டே இருக்கும். உங்களோட நாமத்தை துதித்து கொண்டே இருப்பேன். என் நாவில் துதி விலகாது இருக்கும். தேவனே என்னை உயர்த்துங்கப்பா. நான் இழந்ததை காட்டிலும் இழந்ததை பார்க்கலும் எனக்கு ஆசீர்வாதத்தை மீட்டு கொண்டு எனக்கு ரெஹபோத்தை தாரும் சுவாமி என்று சொல்வோமா. நம்ம வேண்டுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. முழு மனசை தேவனுடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணி பக்கத்தில் யார் இருக்கா எதுவும் பார்க்காதீங்க. தேவனை மாத்திரம் அவரும் நீங்களும் மட்டும்தான் இப்போ நினச்சிக்கோங்க. தேவன் உங்களுக்கு பெரிய அதிசயத்த அற்புதத்தை இந்த நாட்களில் செய்ய போகிறார். ஆமே. அவங்க உடைஞ்சு போன இடத்தை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவன் அதை என்ன இடத்துல எப்படி அதை சரி பண்ணணுமோ, என்ன மாதிரி சரி பண்ணணுமோ தேவன் அப்படி பண்ணுவார். ஆமே. உற்சாகமாய் நம்பிக்கையுடைய சிறைகளை அடங்கிக்கிறது ரெட்டிப்பானதை தரப்போகிறார். இன்னைக்கே உங்க மனசு தேவனுடைய சமூகத்துக்கு நேராக திருப்பணுங்க. நீங்க இழந்து போனதை காட்டிலும் ரெட்டிப்பானதாய் தேவன் நமக்கு இந்த நாள்ல தரப்போகிறார். ஆமே.
உயர்த்துவேன் பாடுவேன். வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாசம் கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாசம் கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினு நட்டாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினு நட்டாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் மனுஷங்கள் கைவிட்டு போனாலும் நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் திட்டங்கள் பெரிதல்லவோ. உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதனை செய்வோமா? நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் ஓ மேன்மையா. ஆவியானவரே, நிரப்புங்க 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 நிரப்புங்க. உம்மை உயர்த்த உயர்த்த இந்த இடத்துல மதில்கள் அசைக்கப்படுவதாக, தேவரே அசைவாடுவீராக. ஓ ஷரா லக்கத்தர லாரினா லபக்கத்தரலா, ஓ ரமமம்ம ரீனா லிபரக்க ஷராக்கத்தரலா. ஆண்டவரே, தலை குனிந்த இடத்துல என் தலையை நிமிர்த்த செய்தவரே, என்னை உயர்த்தி அழகு பார்க்கிற தெய்வமே, ஓ இந்த இடத்துல அசைவாடுவீராக. நிரப்புங்க 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 நிரப்புங்க, அசைவாடுவீராக. பத்தாவது சுவாமி வல்லமையால் நிரப்புவீராக. ஆண்டவரை அசைவாடுவீராக, பிரசனத்தினால் நிரப்புவீராக. தலைகளை எண்ணெயால் அபிஷேகம் செய்வீராக. ஆண்டவரை நொறுகொண்ட இருதயங்களை, ஆண்டவரை நொறுகொண்ட இருதயத்தின் பாரத்தை அறிந்திருக்கிற தேவன், இன்றைக்கு ஆண்டவரே ஒரு நிறைவான பலனை தரப்போகிறீர். கண்ணீர்கள் எல்லாவற்றையும், பாரத்தின் எல்லாவற்றையும் எங்களுக்காய் சுமக்கிறவரே, இந்த இடத்துல அசைவாடுவீராகப்பா. தகுதியே இல்லாதது, தகுதி இல்லாத என்ன தகுதிப்படுத்தி பார்த்ததுதான உம்மோட கிருபை. ஆண்டவரே, உம்மை துதிப்பேன்னு சொல்வோமா? என் கண்ணீரை தொடச்சவரு, என்னை கரம் பிடிச்சவரு, உம்மை துதிப்பேப்பா. உம்மை நாள் முழுவதும், என் வாழ்நாள் எல்லாம், என் ஜீவனெல்லாம் உம்மை துதிப்பேனப்பா. எனக்கு எல்லாமே நீர்தான் சுவாமி. ஓ ராபா லாக்கா ஷராய்க்கு தரலாமா, ஓ ரீபா லாக்கா தரலா ஷராய்க்கு தரலாமா. ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பனே, என்னிடத்துல ஒன்றுமே இல்லைப்பா, ஆனா என்னை தகுதிப்படுத்தினீங்களே. இவ்வளவு பெரிய இடத்துல உயர்த்தி வைத்திருக்கிறீர்கள். குப்பையான என்ன, மண்ணான என்ன, நன்மை கண்டே என்னிடத்துல நீங்க என்னத்தை கண்டீரப்பா? அழைத்து உயர்த்தி வைத்தே அலையுமே கைகளை கொண்டு, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர்.
ஆமென். ஆமென். நல்ல கைகளை தட்டுவோம். நல்ல கைத்தட்டு கொடுப்போங்க. ஏன்னா பாப்பாவுக்கு அடுத்தபடி பின்னாடி உட்கார்ந்து நல்ல பிரசன்ஸை ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். நல்ல ஆராதனை பண்ணுனாங்க. யாரெல்லாம் அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல. அப்படியே இன்னொரு 5 நிமிஷம் இன்னொரு பாடலை பாடி அப்படியே அடுத்த நிகழ்வாய் கடந்து போக போகிறோம். பக்கத்துல பார்த்து இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம். பக்கத்துல பார்த்து இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கன்றேன். கைய கொடுத்துட்டு இருக்கீங்க. ஹலோ, நீங்க கைய கொடுக்கறத பார்த்தா நல்லா இருக்கீங்களா? காலையில கறியெல்லாம் எடுத்து வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கீங்களா? ஏன் இவ்வளவு லேட்டு? இத பேசிட்டு இருக்கீங்க. வாசனத்தை சொல்லுங்க. இப்ப நான் மைக்க கொடுத்து சொல்ல போறேன். நீங்க வரலன்னா இப்ப கார்ட்லெஸ் மைக் எடுறான். கார்ட்லெஸ் மைக் எடு. சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. உம்மை தேடுகிறவர்களை உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உம்மை நாமத்தை அறிந்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் தேடுனா? கர்த்தரை கண்டடையத்தக்க தேடினவர்கள் யார்? கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். வசனம் நல்லா இருக்கு. யாரெல்லாம் தேடுனீங்க? யாருக்கெல்லாம் விடுதலை கொடுத்தாரு? யாரெல்லாம் இந்த வாரம் முழுதும் வெட்கப்படாம இருந்தா? ஆமேன் வருது. எதுவுமே அடுத்தது சத்தத்தை காணும். ரைட். அப்படியே ஒரு ஜம்பியா ஒரு பாட்டை பாடி அந்த நன்றி பலியில எனது தலைவன் வரும். அப்படியே நீங்க அவரோட சேர்ந்து உறவாடி அப்படியே நம்ம அடுத்த நிகழ்வுகளை கடந்து போக போறோம். நல்ல இன்னும் ஒரு கைத்தட்டு கொடுங்க. ரெடி? 4 3 2 1. நன்றி வாலி, நன்றி வாலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை என் அப்பாவும் அதிகாலை மறுபடியும் நன்றி வாலி, நன்றி வாலி, கோடி கோடி நன்றி
செய்வோம். ஜெயத்தை தந்தீரையா. ஓ, பாவம் அணுகாமலே எம்மட்டும் பாதுகாத்து வந்தீரையா. என்னை பாவம் அணுகாமலே பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. கைகளை உயர்த்தி சொல்வோம். கோடி கோடி நன்றி டாடி. டாடி, டாடி, டாடி. கோடி கோடி நன்றி ஆமா. டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. பக்கத்துல சொல்லுங்க. வேதனை துன்பமெல்லாம் ஒரு போல பறிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் இனி இருக்காது. ஒரு நாளும் பிரிக்காதையா. இயேசுவே, நாதனே உன் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசுநாதனே. ஹல்லேலூயா. நாள்தோறும் வாழ்வேனையா. சொல்லுவோம். கோடி கோடி நன்றி டாடி. டாடி, டாடி, டாடி. கோடி கோடி நன்றி டாடி. ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலை இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு வேதனை இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாசத்துல திருப்பாதமே. வேதனையோ துன்பமோ ஒரு போதும் உங்களை தொடுவதில்லை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ துன்பப்பட்ட நாட்கள் உன்னோடு கூட இருந்தேன். உன்னுடைய வேதனையை நான் மாற்றுகிறவராய் கடந்து வந்திருக்கிறேன். சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். இனி நீ அழ வேண்டாம். உன்னோட நான் கூட இருக்கிறதை நீ உணரப் போகிறாய். கர்த்தர் இந்த நாட்கள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். மறுபடியும் பாடுவோமா? வேதனை துன்பமெல்லாம் ஒரு போல பறிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் இயேசுவே. ஒரு நாளும் பிரிக்காதையா. ஓ, நாதனே உன் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசுவே. நாதனே உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். சொல்லுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து
தலையில கை வச்சியோ. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன் நாளும் பின்தொடரே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன் நானும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஓ. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்பும் மேய்ச்சல் அமர்ந்து தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே. அணைத்துக் கொள்பவரே. ஓ. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டே நாளும் பின்தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டே நாளும் பின்தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். தொடர்ந்து பயணம் செய்வேன். அப்பா சொல்றார், நீ பாரத்தோட இருக்கியா? உன் மேல நுகத்தடி இருக்கிறதா? நீ கவலைப்படாத, நான் அதெல்லாம் கேரி ஓவர் பண்ணிட்டேன். நீ என் தோல்ல மாத்திரம் நீ உட்காந்தீனா போதும். நீ தோல்ல மாத்திரம் உட்காந்தீனா போதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எதை குறித்தும் கவலை வேண்டாம். அப்பா சொல்றார். இன்னைக்கு நான் சங்கீத புஸ்தகத்தை படிச்சு கொண்டிருக்க சொன்னார், உன் பாரம் எல்லாம் என் மேல வச்சிரன்னு சொன்னார். நான் காலையிலேயே சொன்னேன், ஆண்டவரே நான் இப்ப ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் வெயிட்டா இருந்தேன், இப்ப லைட்டா ஃபீல் பண்றேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நீங்க வெயிட்டா இருந்தா பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். நீங்க வெயிட்டா இருந்தா அப்பா லைட் ஆக்குவாரு. லைட்டா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சந்தோஷமா சொல்லுங்க. நீங்க வெயிட்டா இருந்தா அப்பா லைட் ஆக்குவாரு. எதை குறித்தும் கவலை வேண்டாம்யா. எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் என்னை நடத்தி ஆமா சொல்லுவோம். எதை நினைத்தும் நான் கலங்கிடவே
மாட்டேன். கண்ணீரை நினைச்சீங்களா? எதையாவது குறித்து கலங்கி கொண்டிருந்தீங்களா? உடைய பிள்ளைகளை குறித்து அழுதீங்களா? உடைய வாழ்வாதாரத்தை குறித்து அழுதீங்களா? உடைய பொருளாதாரத்தை குறித்து அழுதீங்களா? நீங்க என்ன செய்யணும்னு தெரியாம திக்கு தெரியாத காட்டுல நின்று அழுது கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், உங்களை பார்த்து எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நம்மை நடத்தி இதுவரை நடத்தின யெகோவா அப்பா உண்டு. சேர்ந்து இதுவரை நடத்தின யெகோவா சரோண்டு, இனியும் நடத்தி செல்வா. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இனிமேல் அவர் தான் நடத்த போறாரு. எபினேஷன் என்னுடைய வாழ்க்கையில இருந்தோ எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா உண்டு. பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். சேர்ந்து அறிக்கிடுவோ, எனக்கு பூரண சுகம் தருவார். அதனால எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் என்னை நடத்திடுவார். யெகோவா தேவன். கடைசியா ஒண்ணே ஒண்ணு, புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து பாடுவோம். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து, புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து, உயர கடந்திடுவே, மடிந்து போக மாட்டேன். இயேசுவே மடிந்து போக சேர்ந்து செல்வோம். எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். ஷரலதரபியா இயேசுவேரியா கலகந்தரபியா ಶಿವರಾಮಂತುರ கலகதுரிபி ಶಬದರಲದರಬಿயா உரபக்கத்துரபா. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாசையில ரிபாலர ಶಬதுரிபி கரபௌர பிரபலதர பேராதரலரி சிக்கர ஹந்தர பௌர ஊரியா ஷதரலர பௌரிபியா கரபலபரபா. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களை இன்னும் ஒரு டைமென்ஷனுக்குள்ள, இன்னும் ஒரு பிரேக் த்ரூ இப்பொழுதே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் உடைந்து போய் கொண்டிருக்கிறது. ஆரோக்கியத்தை கர்த்தர் இப்பொழுதே கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்ப செய்து கொண்டிருக்கிறார். மௌனமா இல்லாதபடிக்கு நல்ல வாய்களை திறந்து நேரம் கம்மியா இருக்குது, சீக்கிரம் வாங்க. இப்பொழுது வேதம் வாசிக்கப்படும். வாசிக்கும் போது சேர்ந்து நம்ம மாறி மாறி வாசிப்போம்.
இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 676 பக்கம் 11ஆம் சங்கீதம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்னை ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. யாவரும் இணைந்து வாசிப்போமாக. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உம்முடைய நாமத்தினாலே உறுதி கூறுகிறேன். இதை பத்தி பாஸ்டர் டேனி கிட்ட கேட்க வேணாம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிரசனம் இடம் முழுவதுமாய் வியாபித்திருக்கிறதே. ஆத்துமாவிலே உணர்ந்த ஜனங்களாய், தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தின ஜனங்களாய் நீங்க அமர்ந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது தேவன் கொடுக்கிறதான வார்த்தை என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இயேசு சீக்கிரமாய் வருகிறார். நீங்க என்ன செய்யணுமா? ஆயத்தமா இருக்கிறோமா? இப்போ ஆண்டவர் வந்தா எத்தனை பேர் கூட போக தயாரா இருக்கிறோம்? எல்லாம் இந்த இப்படிலாம் இல்லை, இப்படி எத்தனை பேர் அவர் இரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவர் கொடுத்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் கரைப்படுத்தாமல் வாழ்ந்திருக்கிறோமா? முதலாவது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது நம்மளை மன்னிக்கிறவராய், நம்மளுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு தண்டனைக்குரியவராய் கடந்து வந்தார். எல்லாத்தையும் அவர் ஏற்றுட்டு நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? சுதந்திரத்தை கையில் கொடுத்து வாழுங்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதுலேயும் கூட இந்த வேதாகமத்தை நம்மளுடைய கைகளில் கொடுத்து இதில் உள்ள கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி கீழ்ப்படிந்து நடவுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு 3-4 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு இந்த வார்த்தையை மாத்திரம் கொடுக்க சொல்லியே ஒரு ஏவுதல் வந்து கொண்டே இருந்தது. நானும் நிறைய மெசேஜ் எடுத்தேன், ப்ரிப்பேர் பண்ணேன், அது எல்லாம் பேசுகிறேன். ஆனால் இதை மட்டும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தது. எதனாலும் தெரியாது. ஆண்டவருடைய வருகை சமயமாக இருக்கிறது. பக்கத்தில் கரங்களை கொடுத்து சொல்லுவோமா? ஆண்டவருடைய வருகை சமயமாக இருக்கிறது. பக்கத்தில் கரத்தை கொடுத்து அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, மாரநாதா சொல்லுங்க. பக்கத்தில் கொடுத்து மாரநாதா. அழகா சொல்லுகிறாரு. ஒரு மனிதனை ஒரு சிங்கம் என்ன தெரியுமா செய்து? விரட்டி கொண்டு ஓடி வருது. நம்ம நினச்சிக்குவோம், ஒரு மனுஷனை சிங்கம் விரட்டி வருது பின்னாடியே, இந்த மகன் தன்னுடைய உயிரை தப்பித்து கொள்ளும்படியாய் ஓடி வருகிற வேளையில ஒரு பாலும் கிணற்றுக்குள்ளாக என்ன செய்கிறான்? விழுந்து விடுகிறான். விழுந்து விடுகிறவன் நல்ல வேலைக்கு அங்க ஆழ விழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விழுதுகள் அந்த பால கிணற்றுக்குள்ள அந்த ஆழ விழுதுகள் அங்கங்கே என்ன செய்துக்கிட்டு இருக்கு? வளர்ந்து தொங்கி கொண்டிருந்துச்சு. அதை இருக்க பிடிச்சு தொங்கினவனாய் நிற்கிறான். ஆனா அவன் தொங்கி கொண்டு இருக்கிறான். கீழே பார்த்தீங்கன்னா 2 கருநாகங்கள். கதை கேட்கறதுனா நிறைய பேத்துக்கு பிடிக்குது. அப்படியே உள்ள போய் இல்லை, கதை தான், ஆனால் சிந்திக்கக்கூடிய ஒரு கதை, நம்மளுடைய சிந்தனையை தூண்டி விடும்படியாய். கருநாகம்
2 உள்ள கிடக்கு. இவன் எப்ப விழுவான் நம்ம கொத்துவோம் என்று சொல்லி அப்படியே காத்து கொண்டும் பார்த்து கொண்டு இருந்துச்சு. இவன் தொங்கிக் கொண்டிருந்தானே, அந்த விழுது ஆழ விழுது, அதுல ஒரு எலி கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்து கொண்டிருக்கு, அந்த வேற அரிச்சு கொண்டிருக்கு. இப்படியாய் நடந்து கொண்டிருக்கிற வேலையில இவன் அந்த ஆழ விழுத பிடிச்சவன் பக்கத்துல பார்க்கறான், அங்க ஒரு தேன் கூடு இருக்கிறது. அதுல இருந்து என்ன செய்கிறது, சொட்டு சொட்டா தேன் வடியுது. இவன் என்ன தெரியுமா நினைச்சான், கையை தான் இங்க பிடிச்சிருக்கோம், வாய் அங்க கொடுப்போன்னு சொல்லி அந்த சொட்டு சொட்டா தேன் வடிகிறதுல குடிச்சு கண் சொருகினவனாய் அந்த தேனின் இனிமையில தன்னை மயங்கி என்ன செய்கிறான், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படிப்பட்ட ஆபத்துல இருக்கிறோம் என்பதை கூட உணராதவனாய் என்ன செய்து கொண்டிருந்தானா, அந்த தேனை குடிச்சுக்கிட்டு இருந்தானா. இன்னைக்கு இந்த உலகத்திலையும் அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிறோமா, இல்லை இந்த உலகத்திலே வடிந்து கொண்டிருக்கிற தேன்களை ருசி பார்த்து கொண்டிருக்கிறோமா? எப்பேற்பட்ட ஆபத்து நம்மளை நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிவை நீங்க பார்த்துருப்பீங்க. அதே போல அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்துட்டாரு, அதனால கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுன்னு நினைக்கிறீங்க. அதுவும் கிடையாது. தேவாலயம் திரும்ப புதுப்பித்து கட்டும்படியான ஒரு அங்கீகாரத்தை வாங்குவதற்காக தான் அந்த இடத்துல வச்சிருக்கிறார். அதனால தான் தேவன் வார்த்தையை என்ன தெரியுமா சொல்றார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த பூமியில யாரும் அரசாள முடியாது. என்னையும் கர்த்தர் சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார், ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பார்வோன் இல்லைன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு விடுதலையும் இல்லை. சத்துரு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை நெருக்கிறானோ, கர்த்தருடைய மகிமைக்காக நம்மளை உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கரங்களை கொடுத்து மற்றவர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தமக்கென்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். சொல்லுங்க. நிறைய வாக்கு தத்தங்கள் போன மாதம் நம்ம ஒரு மாதத்தை கடக்க பண்ணிட்டார். இன்னும் 2வது மாதத்துல 2வது வாரத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். அநேக இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தை மாத்திரம் தேடி ஆசீர்வாதத்தை மாத்திரம் பிடிச்சு கொள்ளணும்னு சொல்லி என்ன செய்யறோம், ஓடிக்கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். வாக்கு தத்தம் என்ன கொடுத்துச்சு, அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும், அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். அழகா வாக்கு தத்தெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்திருக்கிறோம், எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது என்றும் நடக்கும்னு சொல்லி நம்பிக்கையோட நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம், ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? அதே போலதான் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். முக்கியமான வாக்கு தத்தம் 2 பேதுரு 3:4 என்ன சொல்லுது என்று வாசிப்போமா? 2 பேதுரு 3:4 என்ன சொல்லுது? சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? போதும். அநேக வாக்கு தத்தங்களை தேடி அது என்னுடைய வாழ்க்கையில நான் நடக்கணும்னு சொல்லி எவ்வளவு மன்றாடுகிறீர்களோ இந்த இடத்துல சொல்லுது. அது போலவே கர்த்தருடைய வருகை ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்கு தத்தத்தை, அந்த வாக்கு தத்தம் எங்கே, அது எப்பொழுது நிறைவேற போகுது, அந்த வாக்கு தத்தத்திற்காக என்னை நான் தயாரிப்படுத்திக் கொண்டிருக்கிறேனா? வாக்கு தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆக கடவது கொரிந்தியர்ல சொல்லுகிறார். அப்ப எல்லா வாக்கு தத்தமும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. தேவனுடைய வருகைக்கான அடையாளங்களும் அற்புதங்களும் திகழும் இந்த உலகத்துல என்ன செய்து கொண்டிருக்கு, நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை மீண்டும் நான் வருவேன் சொன்னாரா இல்லையா? அது நிறைவேற போகுது. அதற்கான சமீபமாய் கடந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய வருகை எவ்வளவு சமீபமாய் இருக்கு என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோமா? அதைவிட அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோமா? அவர் வரும்பொழுது மணவாளன் ஆயத்தமாகி வருவார். மணவாட்டி ஒரு ஆயத்தமும் இல்லாமல் இருந்தால்
எப்படி இருக்கும்? பரிகரிக்கப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கும். அழகா சொல்றாரு. எனவேதான் ஜனங்கள் அதிகமான பாவத்திற்குள்ளாக உலக உல்லாசங்களுக்குள்ளும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் அதில் விதமாய் விழுந்து அமிழ்ந்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தார நம்ம கை நீட்டி குறைய சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள். ஆனால் ஒரு கை இப்படி சொல்லும் பொழுது ஒரு விரல் நம்மளை சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. அநேக காரியங்களில் நாம் இந்த உலகத்தின் மேலும் பிசாசின் மேலேயும் நம் பழியை சொட்டிக்கிட்டே இருக்கிறோம். அதுவே நீ செஞ்ச, அதனால சந்தர்ப்ப சூழ்நிலை, இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒரு மனிதன் அழகா சொல்றாரு, எப்படி அந்த ஆபத்துகளை உணராமல் அக்கறை இல்லாம கிறிஸ்தவ ஜனங்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனியும் காலம் செல்லாது. சிற்றின்ப மோகத்தில் அவன் நாட்டம் கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, நித்தியத்தை குறித்தோ பாதாளம் வாயே ஆவென்று திறக்கிறதை குறித்தோ நரக கடலை குறித்தோ சிறிதும் அக்கறை இல்லாமல், கர்த்தருடைய வருகை சமயமாகிவிட்டது என்கிற உணர்வும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் நம்மளை காட்டிலும் வேற யாரும் பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அநேக கிறிஸ்தவரோடு கூட வாழ்ந்திருக்கிறோம், வார்த்தையை கேட்டிருக்கிறோம், அற்புதத்தை அடையாளத்தை பெற்றிருக்கிறோம், சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறோம். கடைசி வரைக்கும் இந்த இம்மைக்குரியதவே பார்த்துட்டு இருந்தோமானால் அந்த மறுமையிலே நாம் கைவிடப்பட்டவர்களாய் இருப்போம். அதற்கு உணர்வடையும்படியாய் இந்த நாளிலே தேவன் நம்மளை எழுப்புகிறவராய் இருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் கரங்களை வானத்துக்கு நேராக நீட்டி, இந்த வேலையில் கர்த்தாவே, என்னை நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்க, என்னை முன்குறிச்சிருக்கிறீங்க. வனாந்தரமான வாழ்க்கையில என்னை விட்டுடாதபடிக்கு என்னை உணர்வுள்ளவனா மாற்றுங்கப்பா. எப்பன்னு தெரியாது, உம்முடைய வருகை திருடனை போல இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஒரு கதை போல இருந்தது, ஆனா எப்படிப்பட்ட ஆபத்துக்குள்ள நாங்க இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு நீங்க உணர்த்தி இருக்கிறீங்க சுவாமி. எங்களை கைவிட்டுடாதீங்கப்பா. எங்கள் குற்றம் குறைகள் எங்களுடைய எல்லா காரியங்களையும் மன்னித்து இந்த நாள் ஒரு மனம் திரும்புகிற நாளாய், முற்றிலும் தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிற நாளாய் எங்களுக்கு இந்த தருணத்தை, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆமேன். தேவன் அழகாய் சொல்லுகிறார். மத்தேயு 24:44 எடுப்போமா? நீங்கள் நினையாத நாளிகையிலே, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வருவார். வருகிறவர் நியாயம் தீர்க்க வருகிறார். வாசிங்க. ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆதலால் பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஆயத்தமாகுங்க, நீங்க ஆயத்தமாகுங்க. ஆயத்தமற்ற ஒரு வாழ்க்கையில கிடக்காதீங்க. அழகா சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? ஏன் நீங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து நின்று கொண்டிருக்கிறீங்க? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஹல்லேலூயா. எப்படி அந்த கலிலேயர் ஜனங்களுக்கு மத்தியிலே தேவ குமாரனாகிய கிறிஸ்து உலகத்திற்கு வந்து பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு அந்த பரம் ஏறினாரோ சிலுவையிலே, அதை பார்த்தவர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி உன் கண்களுக்கு முன்பாக அவர்கள் போனாரோ அதே போல மீண்டும் என்ன செய்வார்? வருவார். மத்தேயு 24:37-39 வாசிங்களேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஹல்லேலூயா. அந்த தாத்தா கிட்ட சொல்றாரு, நான் இந்த என்ன செய்ய போறேன்? உலகத்தை அழிக்க போறேன். ஆனா நோவாவுடைய கண்கள்ல, கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு என்ன செஞ்சதான்?
கிருபை கிடைத்தது. உலகம் முழுவதும் அழிவு வந்தாலும் கூட நீதிமானாயிருந்த அந்த நோவாவுடைய குடும்பத்தை காக்கும்படியாய் கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார், பேழையை உண்டு பண்ண. அந்த பேழைய ஒரு கப்பலை செய்யணும்னா எங்க போய் தான் செய்யணும்? கப்பல் எங்க இருக்கும்? துறைமுகம், விசாகப்பட்டினம். அங்க போய் செஞ்சுட்டு இருந்தா கூட சரி, ஏதோ நடக்குது வேலைன்னு இருக்கலாம். என் வீட்டு வாசலுக்கு வெளில நின்று நான் பெரிய கப்பலை செஞ்சுட்டு இருக்கேங்க, நான் போறவங்க வரவங்க என்ன சொல்லுவாங்க? பைத்தியம்காரங்க, என்ன கிறுக்குத்தனமா நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட அறிவில்லை, என்னென்னமோலாம் பேசுவாங்க, ஏளனமாய் பேசுவாங்க, கிண்டலாய் பேசுவாங்க, கேலியா பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஆனா நோவா எதையும் காதுல வாங்கல. என் தேவன் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர், அதை செய்ய போறாரு. என்னையும் என் குடும்பத்தையும் அந்த பேழைக்குள்ளே காப்பாற்றும்படியாய் தேவன் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த பேழையை உண்டு பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னையும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகி அந்த பேழை என்பது பரலோக வீட்டுக்குள்ள நீங்க நுழையணும்னா, யாரு என்ன உங்களை கிறுக்கு கேலி கிண்டல் பண்ணாலும் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நம்ம இந்த உலகத்திற்கு பைத்தியக்காரர்கள் தான், இந்த உலகத்திற்கு பைத்தியக்காரர்கள் தான். ஆனா தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். அவருடைய சன்னிதானத்தில், அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்? போக போறோம். இந்த உலகத்துல நம்ம பைத்தியர்களாக தான் இருப்பாங்க. அழகா சொல்றாரு பாருங்க, ரோமர் சங்கீதம் 119, 103 வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், இந்த உலகத்தின் தேனை அழகா சொல்லுவாங்க பழமொழி, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் அது நஞ்சா மாறிடும், உன் உயிரையே போய்க்கிடும். ஆனா சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வசனம் எப்படி இருக்குதா? வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். தேனிலும் அது மதுரமாயிருக்கும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தேவ வார்த்தையில உங்களை நீங்க கொண்டு வருகிறீர்களோ அது உங்களை மதுரமாய் மாற்றும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அழகா சொல்றாரு. எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா தானியேலை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனுஷனை சிங்கம் துரத்துது, அவன் போய் விழுதான், இதை தான் நம்ம பார்த்தோம். ஆனா ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 3 வேளையும் தேவனை துதித்த அந்த மனிதன் சிங்கத்தின் மேல என்ன செய்திருக்கிறான்? படுத்து தூங்குறான், கால் மேல கால் போட்டு. எப்படிப்பட்ட ஒரு அனுபவம், எப்படிப்பட்ட அனுபவம்! இந்த உலகத்திலே எவனை விலகலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கம் போல, பிசாசானவன் என்ன சொல்லுகிறது? சிங்கம் போல. ஆனா அந்த சிங்கம் போல போலியாய் நடித்து கொண்டு நம்மளை துரத்த நினைக்கிற இந்த உலகத்துல இருந்து நாம் மீட்கப்பட வேண்டுமானால் யூதராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? வாழ்ந்து காட்ட வேண்டும். அதை தான் சொல்றாரு. ரோம சாம்ராஜ்யத்தை கூட அது வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ரோம சாம்ராஜ்யத்தை சுற்றிலும் சின்ன சின்ன நாடுகள் அது எல்லாமே என்ன செஞ்சிருந்துச்சான்? இவனுக்கு விரோதமா எழும்பி கொண்டிருந்துச்சான். இந்த குறிச்சு இவன் கொஞ்சம் கூட சிந்திக்கல. அதனுடைய என்ன கிடையாது, அக்கறையே இல்லாதவர்களாக இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்களாம்? விரோதிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், அவர்களோடு மேற்கொள்ள வேண்டும், அந்த யுத்தத்திற்கு நம்ம தயாராகணுன்ற அந்த அக்கறையே இல்லாதவர்களாய் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? ரோம மக்கள் ஆடம்பரமாக வாழ்ந்தார்களாம், புசித்தார்கள், கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள், பெண் கொண்டார்கள். இப்படியே விளையாட்டுகளும் கேலிகளுமாக என்ன செய்தார்களாம்? இருந்ததுனால அழகா சொல்லுது வேதம், அந்த இடத்துல அவர்களுடைய நேர போக்காக இருந்துச்சான். நேரம் எப்படியா நான் போக்குறது? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நேர போக்குக்காக எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றோன்றத நம்மளை நாமே ஆராய்ந்து கொள்ளுவோம். இந்த இடத்துல அழகா சொல்றாரு, சன்மார்க்க வாழ்க்கை சீரழிவுக்குள் வந்ததால் பகைவர்கள், சுற்றிலிருந்த பகைவர்கள் எளிதாக போய் அந்த ரோம சாம்ராஜ்யத்தை அழிக்க முடிஞ்சது. இன்னைக்கு வடக்கு இத்தாலியில ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சான்.
அந்த தோட்டம் அவ்வளோ ஒரு செழிப்பான ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே கண் கவரமான பூக்கள், மனதை அப்படியே இழுத்து கொண்டு போகிறதான ஒரு கலரான பூக்கள், பெரிய பெரிய பூவு, அழகா ஒன்று கூட அது சோடையா தெரியல, இலைகள் கூட அவ்வளோ பச்சையா இருக்குது, காய்கள் ஒரு சைடில், கனிகள் ஒரு சைடில். இப்படிப்பட்ட அந்த தோட்டத்தை பார்க்கும்போதே அப்படியே மனம் அப்படி கவருதான். அப்படிப்பட்ட அந்த தோட்டத்தை ஒரு தோட்டக்காரர் என்ன செய்தாராம், பக்குவப்படுத்தி அதை பராமரித்து கொண்டே வந்தாராம். அந்த நேரத்தில் ஒரு புதியவர் அந்த வழியாய் போனவர் என்ன செய்தாராம், இந்த தோட்டத்தை போய் பார்க்கணுமேன்னு சொல்லி அந்த தோட்டக்கார இடத்துல கேட்டுட்டு அது உள்ளே போய் ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்து சொன்னாராம், எப்படி இவ்வளவு அழகாக உங்களால் இந்த தோட்டத்தை என்ன செய்ய முடியுது, பராமரிக்க முடிகிறது என்று சொல்லி கேட்டாராம். அந்த தோட்டக்காரர் சொன்னாராம், எனக்கு இதன் மேல ரொம்ப ஒரு ஈர்ப்பு, இதை எப்படியாவது நான் என்ன செய்யணும், அழகா சுத்தமா பக்குவப்படுத்தி நான் வரணும்னு சொல்லி அவர் இடத்துல விளக்கம் கொடுத்தாராம். அதற்கப்புறம் அந்த புதுசா வந்த அந்த நபர் கேட்டாராம், இந்த தோட்டத்தின் உரிமையாளர் கடைசியாக எப்ப இங்க வந்தாருன்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த தோட்டக்காரர் சொன்னாராம், 10 வருடத்திற்கு முன்பாக தான் ஒரே ஒரு தடவை இந்த தோட்டக்காரர் என்ன செய்தாரு, இங்க வந்து பார்வை எடுத்து போனாரு. அப்படியா, சரி, இப்ப எப்போ வருவார், ஒருவேளை அடுத்த வாரம் வருவாரோ அப்படின்னு சொல்லி இவர் கேட்டாராம். இவர் சொன்னாராம், இல்லை, அடுத்த வாரம் வராரோ என்னமோ தெரியாது, ஆனா எங்க எஜமான் இன்றைக்கு வருவார், நாளைக்கு வருவார், என்றைக்கு வருவாரோ எனக்கு தெரியாது. எப்போ வந்தாலும் என்ன செய்யணும், தோட்டம் பராமரிக்கப்பட்டு சரியான நிலையில இருக்கணும். இந்த எப்படியாவது என் எஜமான் வருவார் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், நான் எதிர்பார்த்திருக்கிறேன். அதனால ஒவ்வொரு நாளும் என் எஜமான் வந்து விடுவார் என்று நான் எதிர்பார்த்ததுனாலே என்னால் இந்த தோட்டத்தை நான் என்ன செய்ய முடிஞ்சு, அழகாக பராமரிக்க முடிகிறது என்றார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13 to 21. அது வரைக்கும் வாசிக்க வேண்டாம், வசனம் 13 வசனம் 21 மட்டும் வாசிங்க. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது, மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது, நாளையாவது நாளிகையாவது, நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால், நீங்களும் நானும் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டா சொல்லுவாங்க, இன்னைக்கு காலையில உங்க வீட்டுல டிஃபன், மதியானம் லஞ்சுக்கு இருப்பேன். உடனே நம்ம என்ன செய்வோம், வீடை எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்திகரிக்க முடியுமோ என்ன செய்வோம், வேண்டாததெல்லாம் எடுத்து கட்டிலுக்கு அடியில போட்டுருவோம். இல்ல, அவர் பார்வைக்கு மறைவாய் அழுக்கெல்லாம் தூக்கி வேற இடத்துல போட்டாச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தம் பண்ணி அவங்க வந்தோன்னு அமர வைக்கணும், அவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம பராமரிக்கணும், என்னென்னலாம் அவங்களுக்கு கொடுக்கணும், இதற்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இதை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை, ஆண்டவர் சொல்றாரு, நாளையும் குறிக்கல, நாளிகையும் நான் குறிக்கல, எப்போ வருவேன்னு தெரியாது, நீ எப்பொழுதும் உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதை வாசிங்க. எஜமான் அவனை நோக்கி நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஹல்லேலூயா. இந்த வனாந்தரமான வாழ்க்கை 70 வருஷம், பெலத்தின் மிகுதி 80 வருஷம், இதுல நம்ம அப்படியே கோடா கொடியாய் உட்கார்ந்துருக்க போறது இல்லை. நான் உட்காரணும்னு நினைச்சாலும் உட்கார முடியாது, அவ்வளவுதான், கடந்து போய்கொண்டே இருப்போம். ஆனா இந்த வாழ்க்கைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இதற்காக தன்னுடைய சரீரத்தை ஒடுக்குறீங்க, என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா தேவன் கொடுத்துட்டு போன பொறுப்பு அந்த ஆத்துமா அழிந்து போகிடாதபடிக்கு அழகா சொல்றாரு, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அந்த ஆத்துமா அழிவில்லாத நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் உண்மை உள்ள ஊழியக்காரர்களாக, உண்மை உள்ள கிறிஸ்துவை உடையவர்களாக, உண்மை உள்ள கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்தால் மாத்திரம்தான் அந்த பரலோக வீடு உங்களுக்கு எனக்கும் திறக்கப்படும். இல்லைன்னா உள்ள போக முடியாது. அழகா சொல்றாரு 21. உண்மை உள்ள ஊழியக்காரனே, வாசிங்க. உண்மையுள்ள உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அநேகத்தின் மேல், அதெல்லாம் உங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு இடத்துல நான் சொல்லும் போது சொன்னேன், எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு வர்றேனே ஆண்டவரே, எனக்கு என்ன கிடைக்கும், அதை குறித்து உங்கள்கிட்ட 8 பாயிண்ட்ஸ் எடுத்தேன். ஆளுகை தருகிறார், அதிகாரம் தருகிறார்,
எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அந்த சிங்காசனத்தில் அவரோடு கூட நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயம் கொள்கிற வேணும்னோ அவருடைய வலது பரிசத்தில் உட்கார முடியும். உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரர்களே என்று சொல்லி கூப்பிடுறதுக்கு தகுதி உள்ளவர்களாய் பாத்திரர்களாய் நாம் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து கொள்வோம். ஒருவேளை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இரட்சகர் இன்று வருவார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் நாம் என்ன செய்வோம்? இன்னைக்கு ஏசப்பா வர்றேன்னு சொல்லிட்டாருமா, என்ன செய்வோம்? இந்த நிமிஷம் உள்ள வர்றார். அதான் ஒரு பெரிய ஆலயத்துல பயங்கரமா ஆராதனைலாம் நடந்துச்சான். நான் ஏற்கனவே உங்களோட கூட நான் சொல்லியிருப்பேன். ஆராதனை எல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாரும் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தோடனே போதகர் என்ன பண்ணாரு? செய்திக்கு நேராக வழி நடத்துவதற்கு வந்தாரு மேல. அப்பொழுது 2-3 பேரு முகமுடி போட்டு உள்ள ஓடி வந்து துப்பாக்கி முனையில, உங்களுக்கெல்லாம் உயிர் பயம் இருந்தா இங்க இருந்து ஓடி போயிருங்க, ஏன்னா நான் எல்லாத்தையும் சுட்டு தள்ள போறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். முன்னாடி இருந்த மூப்பர்கள் விழுந்தடிச்சு வெளில ஓடினாங்களாம். ஆராதனையில பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே கொயர் டீம், அவங்க ஓடினாங்களாம். எல்லாம் ஓடிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் அங்கங்க நின்றாங்களாம். இவங்க வந்தவங்க உள்ள வந்தவங்க முகமுடிய கழட்டிட்டு, பாஸ்டர், உண்மை உள்ள விசுவாசிகள் மரண பரியந்த நிலை திருப்புவனே ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு இந்த உலக உபத்திரங்கள், உலக பாடுகள், உலக சட்டத்திட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நேராக நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில நீங்களும் நானும் அஸ்திபாரம் சரியில்லாம ஆட்டம் கண்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோனாலும் சரி அம்மானாலும் சரி அல்லேலியான அந்த நேரத்தில் கோஷம் எழுப்பினாலும் சரி அங்க போக முடியாது. மார்க்ல சொல்றாரு, அக்கிரமை சிந்தக்காரனை என்னை விட்டு அகன்று போங்கன்றார். உன் நாமத்தினால நாங்க அதை செய்தோமே, இப்படி நாமத்தினால நாங்க இதை செய்தோமே, அற்புதங்கள். அக்கிரமை சிந்தையிலேயே ஒரு மாற்றம் வேண்டும்ன்றாரு. அழகா சொல்றாரு பாருங்க, வாழ்க்கை நம்மை சரி செய்து வாழ்க்கையை எவ்வளவு பரிசுத்தமாய் பராமரிக்க வேண்டும், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்ப நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதே ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் என்னைக்கோ வரைஞ்சிருக்கிறாரு, எத்தனாவது வருஷம் வராரோ தெரியாது, எப்போ வராரோ தெரியாதுல்ல. ஆண்டவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை தான் சொல்றாரு வசனம் 1 கொரிந்தியர் 6:19 சொல்றாரு பாருங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறிகிறீர்களா? இங்க நான் அசைவாடி கொண்டிருக்கிறேன். நான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கே நீ சொந்தம் இல்ல. இந்த இடத்துல அழகா சொல்றாரு பாருங்க, அதே ஆர்வத்தோடு ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார். போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆன்ட்டி எடுத்தாங்க அழகா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்குள் இருக்கிறார். அந்த பயம் இருந்தா நம்ம எங்க நிற்கணும், என்ன பேசணும், எந்த இதில் நடந்து கொள்ளணும் அப்படின்ற உணர்வு நமக்குள்ள இருக்கும். அதை தட்டி விட்டு நீங்க மீண்டும் வேற எதுக்குள்ள போய் விழுகிறீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யறீங்க தெரியுமா? பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. பிசாசுடைய கிரியைக்கு உங்களை என்ன செய்கிறீங்க? விட்டு கொடுக்கிறவர்களா இருக்கிறீங்க, விழுந்து போகிறவர்களா இருக்கிறீங்க. சொல்றாரு, நான் மீண்டும் என்று வாக்கு கொடுத்த நமது ஆண்டவர் நிச்சயம் வருவார். ஹல்லேலூயா. மேசியா வரப்போறாருன்னு சொன்ன உடனே அங்க இருந்த கன்னி பெண்ணுங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு, ஏன் வயிற்றுல வர மாட்டாரா, ஏன் வயிற்றுல? அதுலயும் மரியாளை தேவன் தெரிந்தெடுத்து கொண்டார். இன்னைக்கு எத்தனை பேரை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தெரிந்தெடுத்துக்கப்பட்டிருக்கிற அந்த வரிசையில நாம் இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் வரும் பொழுது நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வர இன்னும் பல ஆண்டுகள் செல்லும் என்று துணிந்து ஒரு அர்ப்பணமும் இல்லாமல் உணர்வும் இல்லாமல் ஆயத்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தோமானால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போவோம். நம்ம வாழ்றது ஒரே வாழ்க்கை,
கிறிஸ்துவுக்கு ஒரு உத்தரவாதமாய் தேவன் கொடுத்திருக்குது, உங்களுக்கு நான் பரலோகத்திலே வீடு வைத்திருக்கிறேன் இருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை யோவான் 14 தான் சொல்றாரு. நான் போயிட்டேன், உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போறேன். எவெல்லாம் என்ன போல நீங்க ஜெயம் கொள்ளுகிறீர்களோ உங்களுக்கு அந்த ஸ்தலத்தை நான் என்ன செய்கிறேன், ஆயத்தப்படுத்துகிறேன்றாரு. அழகா சொல்றாரு பாருங்க. அதனால இழந்து போயிடாதீங்க. நாம் ஒவ்வொரு நாளும் காலை எழும்பும் போது ஒரு சின்ன ஜெபம் செய்யணுமா? எல்லாரும் செய்வோமா? இந்த நாளிலே உம்முடைய வருகை இருக்குமானால் நான் உம்மோடு பரலோகம் வர வேண்டும். அதற்கு தகுதியான ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கையை இன்று எனக்கு தாரும், என்னை ஆட்கொள்ளும், என்னை அபிஷேகியும், தீமையிலிருந்து என்னை விலக்கிக் கொள்ளும், காத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆமேன். எஜமான் வர இன்னும் நாள் செல்லும் என்று நினைத்து சகலவித பாவங்களையும் நமது சரீரத்திலே நிறைவேற்றினால் நினையாத நாளிலே திடீரென நமது எஜமான் வந்து விடுவார். நாம் கைவிடப்படுவோம். ஏனென்றால் தேவனாகிய ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவரே நமக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த சரீரத்தை எந்த காரணத்தை கொண்டும் அதை தீட்டுப்படுத்துவதற்கோ, அதனாலதான் யாக்கோபுலாம் சொல்வார், என் வாய்க்கு காவல் வையும், என் கண்ணுக்கு கடிவாளம் போடும். குதிரைக்கு 2 பக்கம் செஞ்சிருப்பாங்க, கடிவாளம் போட்டிருப்பாங்க. வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதே என்கிற சத்தம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் நமக்கு அவர் பேசுகிற சத்தத்தை நம் காதுகள் கேட்கும். அதன்படி நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்தோமானால் அந்த பரலோகம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதற்கு வேதத்தில் கூறப்பட்ட அடையாளங்கள், பூமி அதிர்ச்சிகள், சுனாமிகள், கொள்ளை நோய்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்குது, நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அவர் சமயமாய் வாசல் அருகே வந்துவிட்டார். உங்கள் வாழ்க்கையை அழகாக தினந்தோறும் பராமரித்து நித்திய அந்த கானானுக்குள்ளாக பரம ராஜ்யத்தை அடையும்படியாய் உங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி இந்த நாள்ல நமக்கு அறைகூவல் விடுகிறார். சங்கீதம் அழகா சொல்றாரு. 139 2 3 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சுவிட்சர்லாந்துல உள்ள பேசல் என்ற இடத்துல ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்டிகை நடக்குமா கிறிஸ்தவர்களுக்கென்று. ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு பண்டிகை நடக்குமா. அந்த பண்டிகையின் போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முகமுடி கொடுக்கப்படுமா. அந்த பண்டிகையில் என்ன செய்வாங்களா, எல்லாருக்கும் முகமுடி கொடுக்கப்பட்டிருக்குமா. அப்போ அந்த முகமுடியை போட்டுக்கொண்டு அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, செய்யக்கூடாத செயல்களை செய்வார்களாம், போகக்கூடாத இடங்களுக்கு என்ன செய்வார்களாம், போவார்களாம். முகமுடி இல்லாத நேரங்களில் போக கூச்சப்பட்ட இடங்களுக்கு செல்லும் தைரியத்தை இந்த முகமுடி என்ன செய்ததான் கொடுத்துச்சான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு வந்து 1 மணி நேரம் ஆராதனையா, அரை மணி நேரம் ஆராதனையா, இப்போ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா செய்திகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 hour போதும், ஒரு பாட்டு, ஒரு வசனத்தை எடுத்து ஒரு பேச்சு முடிஞ்சு. ரொம்ப சுருக்கமா குறுகிய ஷார்ட்டா முடிக்கணும்னா நம்மளுடைய ஆயுசுனாலும் குறுகி போயிட வேண்டியதான். இந்த இடத்துல தேவன் அழுகமா சொல்றாரு, அந்த போக கூச்சப்பட்ட சில இடங்கள் அப்படின்னா இன்றைக்கு எடுத்துக்கொள்வோமே, அநேக கிறிஸ்தவர்கள் எங்க போய் நிற்கிறாங்க தெரியுமா, தேட்டரில் டிக்கெட் வாங்க வரிசையில் நிற்கிறாங்க. அதுலயும் யாராவது ஒரு விசுவாசி பார்த்துருவாங்களா? விசுவாசிக்கு ஏன் பயப்படுற, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு பயப்படு. எந்நேரமும் ஒரு சாதாரண ஒரு ஜவுளி கடைக்குள்ள போனா கூட என்ன எழுதி போட்டிருப்பாங்க, கண்காணிப்பு கேமரா உங்களை கண்காணிக்கிறது. சில நேரங்கள்ல இது கணவனுக்கு தெரியாது, இது மனைவிக்கு தெரியாது, இது பிள்ளைகளுக்கு தெரியாது, பிள்ளைங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாது.
பாவங்கள். இன்னைக்கு அநேக டைவர்ஸ்ல போய் கிறிஸ்தவ ஜனங்க தான் முன்னாடி போய் நிக்கிறாங்க. நிறைய காரியங்கள். அப்போ இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, எஜமான் வந்து விடுவார், நினையாத நாளிகையிலே நாம் கைவிடப்படுவோம். இந்த இடத்துல சொல்றாரு, இந்த சுவிட்சர்லாந்துல வேசல் என்ற இடத்துல அந்த முகமுடிய கொடுத்தோன்னே அவங்க தைரியமா போகக்கூடிய இடத்துக்கு போய் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப வந்துடுவாங்களாம். ஆனா ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் இதை வருஷந்தோறும் பார்த்துக்கிட்டே இருந்து வேதனைப்பட்டு ஜெபித்து இவர்கள் ஒரு வாசகத்தை எழுதினார்களாம். என்ன தெரியுமா எழுதினாராம்? அழகா சொல்லுகிறது, தேவன் முகமுடிக்குள்ளும் ஊடுருவி பார்க்கிறார். தேவன் முகமுடிக்குள்ளும் ஊடுருவி பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு பலகைகளை அடித்து வாசகங்களை அடித்து பலகை மாதிரி ஒட்டி எல்லா அந்த பண்டிகை நடக்கிற எல்லா தெருக்கள்ல என்ன செய்தார்களாம்? அதை திரும்பும் இடமெல்லாம் வைத்துட்டாங்களாம். இதை போலதான் அநேக நேரங்களில் யாருமே நம்மளை பார்க்கல, நம்ம செய்யும் காரியத்தை யாரும் அறியலை என்று நினைக்கும் போது பல பாவங்களை செய்யும் தைரியம் நமக்குள்ளே வருகிறது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறது. இந்த நேரம், இந்த நாள், இந்த நிமிடம் நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். இதை தான் சங்கீதம் 11:4 வாசித்தோம். கர்த்தர் என்ன சொல்லுகிறது? தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆலயத்துலனா இங்க மட்டும் சொல்றீங்களா? உங்களுடைய சரீரங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆலயத்திலே என்ன செய்கிறாரா? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய கண்கள் அங்கே இருந்து உங்களையும் என்னையும் என்ன செய்து கொண்டிருக்கு? பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. அவருடைய இமைகள் இருதயத்தை, நம்மளுடைய இருதயத்தை சோதித்தரித்து கொண்டிருக்கிறதா. நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட நினைவோடு கூட இந்த தேவ சமூகத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு பயபக்தியோடு நடுக்கத்தோடு நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படி என்பதை தேவன் பார்க்கிறார். அல்ல எந்த நினைவுகளோடு இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் என்பதை தேவன் பார்க்கிறவரா இருக்கிறார். எபிரேயர் 4:13, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு அழகா சொல்றாரு பாருங்க, சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாம் அவர் உண்டாக்கினது, அவருக்கென்று உண்டாக்கினது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. முன்பாக அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் என்ன செய்ய வேண்டுமா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்க யார்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டோடைய சமூகத்தில். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மனிதர், அவர் இப்போ ஒரு போதகராக இருக்கிறார் சென்னையிலே. அந்த தம்பி பக்கத்தில் வரும்போதெல்லாம் நான் எங்கள் வீட்டில் உட்காந்து இந்த நோட்டு கணக்கு எழுதிக்கிட்டு இருப்பேன். பிரின்ஸ் அவருடைய பேர். அவர் அடிக்கருவா சொல்றாரு, ஏக்கா உங்ககிட்ட ஆண்டவர் பணத்தை கொடுத்துட்டு உன்ட்ட வந்து கணக்காக கேட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு பக்கத்தில், நீ பாட்டுக்கு கணக்கு எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்கிற, ஆண்டவர் உன்னை அனுபவின்னு சொல்லி தாங்க கொடுக்குறாரு. நான் சொன்னேன், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு உலக பழமொழியே இருக்கு. ஆண்டவர் நம்ம இடத்துல எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறாராம்? கணக்கு கேட்கிறவரா இருக்கிறார். கணக்கு ஒப்புவிக்க முடியும். ஏன்னா அவர் சொல்றாரு, நீ கண்ணீர் விடுகிற ஒவ்வொரு சொட்டை கூட நான் கணக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப அவருக்கு அவ்வளவு இருக்குன்னா உங்க இடத்துல என்னத்துலையும் கணக்கு கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. நடுப்பகலில் சூரிய வெளிச்சத்திலே ஒரு காரியத்தை பார்த்தால் எப்படி தெளிவாக, அதுக்கு டார்ச் லைட் தேவையில்லை, லைட் தேவையில்லை, சூரிய வெளிச்சத்துல நடுப்பகல்ல எப்படி ஒரு காரியத்தை தெளிவாக தெரியுமோ, அது போலவே தேவன் ஒளிப்பிடங்களிலும் மறைவிடங்களிலும் நடப்பவைகளை பார்க்கிறார். தேவனை பற்றிய இந்த அறிவு நம்ம வேதாகமத்திலே வாலிபனாயிருந்த யோசேப்புக்கு இருந்ததுனால தான் என்ன செய்தான்? பாவத்தை விட்டு உதறி தள்ளிட்டு, இந்த இடத்துல எஜமான் இல்லதான், நீ கூப்பிடுறதான், ஆனா ஒரு நிமிடம் தான் ஒன்று செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனா அவன் நினைச்சது, எனக்குள் இருந்து என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்,
என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு என்று என்னை அழைத்திருக்கிறார். நான் இந்த நரகத்துக்கு போவதல்ல, என்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கு என்னை அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அந்த அறிவு கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிற நமக்கு இருக்க வேண்டும். அவன் தன்னை பாதுகாத்து கொண்டான். வீட்டில் வேறு யாரும் இல்லை என்றாலும் கூட என் தேவன் என்னை பார்க்கிறார் என்ற அந்த உணர்வு அவனுக்குள் இருந்தது. என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று அந்த இடத்தை விட்டு ஓடி போனான். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைங்க இல்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உதறி தள்ளிவிட்டு நம்மை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. யோபு எவ்வளவு உபத்திரங்களுக்குள்ளே இருந்தான், ஆனால் அவன் உதட்டளவிலே அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறது. நம்ம அநேக நேரங்களில் உபத்திரங்கள் வரும்போதில் கூட ஆண்டவரை தூசணமாய் பேசியிருப்போம். கை விட்டுட்டாரு, அவர் கண்ணில்ல, இந்த கடவுளை கும்பிட்டு என்ன ஆச்சு? நிறைய காரியங்கள், தேவனை வேதனை உண்டாக்கின காரியங்கள், இதுல இருந்தெல்லாம் நாமே காத்து கொள்ளும்படியாய் தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறார். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், கண்காணிப்பு கேமராவை போல அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மளை ஊடுருவி பார்த்து கொண்டே இருக்கிறது. நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க. அவருக்குள் நமக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார், கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார், நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். மாரநாதா, ஒருத்தரை ஒருத்தர் சபைக்குள்ள வரும் பொழுதும் வெளியில போகும் பொழுதும் இதை நீங்க சொல்லி கொண்டே இருங்க. எனக்கு டைம் முடியுது, அடுத்த மாசம் இதே செய்தி பிற்பாக தொடரும். அதையும் நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த மாரநாதா என்பதற்கு 25 வசனங்கள் இருக்கிறது வேதாகமத்திலே. அது மாத்திரமல்ல, இந்த மாரநாதா என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த மூல வாசையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் நாம் இன்னும் அறிந்து கொள்ள போகிறோம். அதனால அடுத்த மாசத்தை தவற விட்டுறாதீங்க. தொடர்ந்து வாங்க, தேவ செய்தியை காத்துக்கொள்ளுங்க. சீக்கிரம் வருகிறார். தேவனுக்கு பயப்படும் சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாரையும் புறம்பே தள்ளாத தேவன் நம்மளை யாவரையும் அந்த பரலோகத்திற்கு அழைத்து செல்லும்படியாய் கர்த்தர் வர ஆயத்தமாய் இருக்கிறார். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். ஒரே ஒரு தடவை இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்களேன். அப்பா, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இதில் நாங்கள் அந்த இன்ப இயேசு ராஜாவை நாங்கள் பார்த்தா மாத்திரம் போதும் ஆண்டவரே. அவரோடு கூட நம் மகிமையிலே நாங்கள் வாழ்ந்தால் மாத்திரம் போதும். அந்த வாழ்க்கைக்கு தான் இந்த உலகத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்திய மூச்சு வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மூச்சு வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். ஆமென். அந்த இன்ப இயேசு ராஜாவுடைய முகத்தை நாம் பார்ப்பதற்கு இந்த ஆதி அப்போஸ்தலர் சபைகள்ல இருக்கும்போது, உபத்திரமான ஒரு சபை, நெருக்கப்படுகிற ஒரு சபை, உபத்திரத்துல இருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது சொல்லுவார்களாம், மாரநாதா என்று சொல்லி. உடனே அவர்கள் அந்த கவலைகள் எல்லாம், துக்கங்கள் எல்லாம், பாரங்கள் எல்லாம் மறைந்து என்ன செய்வார்களாம், ஆண்டவர் வரப்போகிறார், அதற்கு ஆயத்தமாவோம் என்று சொல்லி தங்களை ஒருவர் ஒருவர் உற்சாகப்படுத்தி கொள்வார்களாம். இப்பொழுதும் சொல்றேன், இங்கே வந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க பாக்கியவான், பாக்கியவதி. தேவன் கொடுத்து விட்டார் வார்த்தையை. இதற்கு உங்களை சரீரத்தை, ஆவி ஆத்ம சரீரத்தை, சிந்தனைகளை, செயல்பாடுகளை, வார்த்தைகளை, கிரியைகளை, எண்ணங்களை, நடக்கைகளை அவருடைய பழிப்பிடத்திலே அர்ப்பணித்து இந்த நாள் புதிய சிருஷ்டியாய் தேவனுக்குள்ளாக இருந்து முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தேவ வார்த்தைக்கு நேராக நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவ பரலோகம் நம்மளுக்காக திறக்கப்படுகிறதா இருக்கிறது. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஆஃபரிங் சாங் பாடப்படும்.
பாடுகிற வேளையில் கர்த்தருக்கென்று உதாரத்துவம் அவங்களுடைய காணிக்கைகளையும் தசமபாங்களையும் எங்கள் போடும்படி அவங்களை விரும்பி கேட்டுக்கொள்வோம்.